2 விஷயம். ஐ ஹாவ் டு மேக் திஸ் பாயிண்ட். தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் அப் திஸ் பாயிண்ட். இது நிறைய பேர் வந்து நீங்க காமிக்கிறீங்க. ஐ ஹோப் இது ரீச் ஆச்சுன்னா, இல்லைனாலும் பரவாயில்ல, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும். உண்மையா சொல்றேன், அவங்க அப்படி பேசுற ஆளே கிடையாது. எங்க ஃபேமிலிலேயே யாருக்கும் பழக்கம் கிடையாது. ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமாரை பத்தின சர்ச்சைகள் தான் எப்பவும் சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருந்துட்டு இருக்கு. முன்னாடி வனிதா விஜயகுமாரோட திருமணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு ப்ரொடியூசரா மாறி படங்கள் தயாரிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆட்டிடியூட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்கள பத்தின சர்ச்சைகள் வந்துட்டு தான் இருக்கு. அப்படிதான் ரீசெண்டா வனிதா விஜயகுமாருக்கும் தேவயானிக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும், வனிதா விஜயகுமார் தேவயானி கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு முதல் முறையா வனிதா விஜயகுமார் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்னையும் தேவயானியும் ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் பத்தி சோஷியல் மீடியால பேசிட்டு வரீங்க. அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டேன், தேவயானியும் அதே ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. நான் தேவயானி முன்னாடி தான் சேர்ல உட்கார்ந்துருந்தேன். அவங்க என் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் பின்னாடி நிக்கிறீங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே நார்மலா தான் சொன்னாங்க. ஆனா அவங்க முன்னாடி நான் சேர்ல உட்கார்ந்துருந்தேன் அப்படின்ற காரணத்துக்காக தேவயானி முன்னாடி ரொம்ப திமிரா உட்கார்ந்துருந்த வனிதா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கும் தேவயானிக்கும் இருக்க நட்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நானும் அவங்களோட ரொம்ப க்ளோஸ். ஒரே டைம்ல தான் நாங்க 2 பேரும் சினிமா ஃபீல்ட்ல வந்தோம். அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணையும் தேவயானியோட பொண்ணையும் ஒப்பிட்டு பேசுறீங்க. இந்த விஷயத்த நான் பொதுவா தான் சொல்றேன். என் மக அப்படின்றதுனால நான் இதை எடுத்துட்டு வரல. யாரையும் யார் கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க. குஷி படத்துல ஜோதிகா இடுப்பை காட்டி நடிச்சதை எல்லாரும் ரசிச்சாங்க. இப்போ என் மக ஜோதிகா இடுப்பை வீடியோ எடுத்து அதை ட்ரெண்ட் ஆக்குறீங்க. நான் எதையும் தப்பா சொல்லல. அவங்க அழகா இருக்காங்க, அதனால இப்படி செய்யறாங்க. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எல்லாம் கமெண்ட் எழுதுற இடத்துல இருக்கீங்க, அந்த கமெண்ட்டை உருவாக்குற இடத்துல நாங்க இருக்கோம். சோ உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எங்க 2 பேருக்கும் தெரியும். நீங்களா எதையாவது நினைச்சுக்கிட்டு பொய்யான விஷயத்த பரப்பாதீங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட வனிதா விஜயகுமார் பேசியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.